ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல்லோட ஃபேண்டசி பிரிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். அதாவது எந்த மேட்சோட பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட பிரிவு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டேட்டஸ் அனாலிசிஸும் எடுக்க போகிறதில்ல. என்ன ரீசனுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு பிட்ச் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்கோரும் கிடையாது. ஒரு தாறுமாறாக தான் போகுது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? எந்த பேட்டர் எந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாங்கன்னே நம்மளால் வந்து ஈஸியாக கணிக்க முடியல. அந்த அளவுக்கு இப்போ வந்து மேட்சஸ் போயிட்டுருக்கிறதுனால என்னோடய கான்செப்ட் படி நான் ஒரே ஒரு ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய ஸ்டார்டிங் 11 ப்ளஸ் ஒரு 2 பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனில் நான் சொல்கிறேன். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா என்ன தான் டாஸ் அண்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் அனலைசஸ் பண்ணலை. ஓகேங்களா? டேரெக்டாக வந்து நான் டீம் ஸ்கோடுக்கே வரேன். மேபி நான் சிம்பிளாக வீடியோ முடிச்சிடறேன். இன்னும் பெருசாக ஒன்றும் நான் பேச வேண்டியதே இல்லை இந்த ப்ரிவியூ பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ பேசிட்டு கத்திட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரி, ஓகே, ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நம்ம வந்துடுவோம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3rd அண்டு 4th மேபி 4th டவுன் ஆப்ஷன் தான். ஒரு 4வது 5வது பேட்ஸ்மேனை தான் உள்ளே வராரு. பட் இவரோட பொசிஷன் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா மேபி நமக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. அதே போல் இஷான் கிஷன் நமக்கு 1 டவுன் வராரு. அதே போல் டிகாக் வந்து ஓப்பனிங். இப்போ கான்செப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கேயே வந்து நமக்கு வந்து கிரெடிட் எவ்வளோ போயிருக்குன்னா மேபி நமக்கு ஒரு 18 பாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு வந்து இங்கேயே நமக்கு வந்து மேபி ஃபுல்லாக இருக்குது. பட் இங்கே வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 5.5 மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ஒரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த 5.5 அதாவது 9.5 இருக்கட்டும், 8.5 இருக்கட்டும், 7.5 இருக்கட்டும், மேபி 4 பிளேயர் இந்த 0.5 இருக்கணும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. பட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நான் சொல்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹென்ரிக் கிளாசனை பொறுத்த வரைக்கும் 9 பாயிண்ட் கிரெடிட் மேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒரு சாலிடான ஒரு நல்ல ஒரு ரேங்கிங் எடுக்கிற டீமை நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பாருங்கள். நான் பெரிய ரிஸ்க் எடுக்கிறதில்ல. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் குழப்பமாலாம் நான் சொல்லலை. இப்போ 9 பாயிண்ட்லேருந்து கிளாசன் இருக்கார். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இஷான் கிஷன் டு டிகாக். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து சேம் பேட்டர்ன் தான். 8.5 கொடுத்துருக்குறாங்க. பட் ஒரு 8 கொடுத்துருந்தா கூட நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மாற்றிருக்கலாம். பட் இங்கேயே ஒரு ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா? இஷான் கிஷன் டு டிகாக் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வந்து 3 பேரும் எடுத்துகிட்டு போனோம்னா மேபி நம்ம சொமாலிக்கில் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஒரு சின்ன மினி ஜிஎல் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் மெகா ஜிஎல் வந்து நம்ம இந்த 2 பிளேயர்ஸை எடுத்துகிட்டு போகணுன்றது வந்து ஆப்ஷன் குறைவு தான். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம கிளாஸனே ட்ராப் பண்ணணுமா அப்படின்னும் போது நம்ம வந்து வேறு ஒரு பிளான் இருக்குது. பேட்டருக்கு வந்துடுங்க. பேட்டருக்கு சேம் கான்செப்ட் அதுதாங்க. இப்போ பார்த்துங்க, நல்ல ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ 9 பாயிண்ட் கிரெடிட்டு நமக்கு 1 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் மேபி நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ட்ரெவர்ஸ் செட்டெல்லாம் நம்ம அசால்ட்டாக தூக்கி போட்டுடலாம், டீமுக்குள்ளே வச்சே ஆகணும். பட் இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள். அடுத்த கான்செப்ட் அவங்க 8 பாயிண்டில் தான் விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு 8.5 நமக்கு எங்கே இந்த பொசிஷன்லேருந்து எங்கே நவுந்துருக்குன்னா டேரெக்டாக விக்கெட் கீப்பிங் நவுந்துருக்குது. ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி பாருங்கள், 8 7.5 டேரெக்டாக நம்ம அஜின்கே ரஹானே மேபி நல்ல ஒரு பிக்கு. மேபி நம்ம எல்லாம் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர் தான். அதனால் இப்போ ரிங்கு சிங் ஆப்ஷனுக்கிட்டு ஒரு ரஹானே மேபி நமக்கு வந்துருச்சு. அதே போல் 7 ஒரு நல்ல கான்செப்ட்டு. 6.5 இவங்க தெளிவாக இங்கே கொடுத்துட்டாங்க. ஏன்னா 6.5ல் நமக்கு ஒரு பிளேயர் இருக்கார். ஓகேங்களா? ரகுவன் சி. டேரெக்டாக இதுதான் ஒரு சின்ன ஒரு பிளான். நம்ம வந்து இங்கே நீங்கள் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் கிரெடிட் இஷ்யூ நமக்கு ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே டீமை நம்ம இந்த பிளேயர்ஸ்லாம் ஆடுவான்றதெல்லாம் கிளிக் பண்ணி போட்டுறாதீங்க. ஏன்னா நேற்று மேட்ச் பாருங்கள், அண்ட் விராட் கோலியே ஃப்ளாப்பு நிறைய பேர் பிக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சப்போஸ் நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எடுக்கணுங்க. ஜிஎல்லாம் வந்து இப்போ நம்ம ரிஸ்க் எடுத்தே ஆகணும். நம்ம மேபி நம்ம 3 டீம் பண்ணுறோன்னா நீங்கள் ஒரு டீம் மிஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இந்த லைன் பாருங்கள், நமக்கு 8.5 நமக்கு வந்து இங்கே நமக்கு கிடைக்கல. இப்போ நம்ம ட்ரெவர்ஸ் செட்டும் நம்ம பிளான் பண்ணிட்டோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், ஆல்ரவுண்டருக்கு வந்துருங்க. ஆல்ரவுண்ட்லேயும் நம்ம கரெக்டாக இருக்குது, எந்த டென்ஷனும் கிடையாது. ஆனால் 7.5 இல்லை. 7.5 2 எங்கே ஏறி இருக்குது? பேட்டர் மேலே வந்திருக்கு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு வீடியோவில் நான்
தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ சுனில் நரேன் நமக்கு வந்து நல்ல ஒரு கான்செப்ட். இப்போ 8.5 நமக்கு வந்து இங்கே ஒரு பிளேயர்ஸை கொடுத்துட்டான். ஏன்னா அபிஷேக் சர்மா நம்ம மேபி ட்ரை பண்ணிவிடுவோம். ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ் ஃப்ளாப்பு. ஓகேங்களா? நம்ம பெரிய ரிஸ்க் எடுத்தோம். பட் இப்போ வந்து ஒரு 10% அவர் மேலே குறைஞ்சிருக்கு. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரசூல் 8 பாயிண்ட் நமக்கு சேப்பு. அதே போல் நிதிஷ் ராணா இங்கேயும் நமக்கு ஒரு டூ ஆர் டை இருக்குது. ரசூலா அண்டு நிதிஷ்குமார் ரெட்டியா இது வந்து கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் மொயின் அலி இவங்கெல்லாம் நமக்கு வந்து பிளேயிங் ஆப்ஷனில் இருந்தால் பார்க்கலாம். பட் இந்த ஒரு கான்செப்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து மேபி இங்கே 6.5 காணும். 6.5 மேலே ஏற்றி விட்டாங்க. பட் இதுதான் ஒரு கான்செப்ட். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு போக போக வீடியோவில் புரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே குழப்பாகாதீங்க. இப்போ இந்த 9.5 கிரெடிட் பண்ணிக்கோங்க. இப்போ பவுலர்ஸ் வந்துருங்க. வருண் சக்கரவர்த்தி 8.5 முகமது சமி இருக்கார். இங்கே பாருங்கள் 8 அண்டு 7.5. இங்கே மேபி 6 காணும். 6.2 மேலே தூக்கி போட்டாங்க. பட் இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டீம் ஸ்குவாட் 11க்கு வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பிரதர். இந்த அனலைசஸ் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், லோ பிக்கில் நம்ம காம்பினேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தெளிவாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் பாருங்க. கரெக்டாக டீம் சக்ஸஸ் ஆகும். மேபி நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 9 பாயிண்டில் கிளாஷனு, ட்ரெவர்ஸ் ஹெட், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர் ரொம்ப முக்கியம், நமக்கு ரொம்ப முக்கியம். ஹென்ரி கிளாஸனை வந்து நான் ஏன் ஆப்ஷனில் வைக்கிறேன்னா, மேபி அவரும் நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். இருந்தாலும் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேபி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பிளேயரு. இப்போ 9 பாயிண்ட் கிரெடிட்னா நம்ம மேபி 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாங்க. 4 பிளேயரில் எப்படியாவது ஒரு பிளேயர் ஃப்ளாப்பு. ஓகேங்களா? ஒரு சப்போஸ் இன்றைக்கி ட்ரெவர்ஸ் ஹெட்டே ஸ்டார்டிங்கில் அவுட் ஆயிடலாம், இல்லை சுனில் நரேன் பண்ணாத போகலாம், வருண் சக்கரவர்த்தி பண்ணாத போகலாம். இதுதான் காமன். ஓகேங்களா? 4 பேரும் ட்ரீம் டீம் வர்றது வந்து பாசிபிள் கிடையாது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ சரி, சப்போஸ் நீங்கள் ஹென்ரி கிளாஸன் மேலே ரிஸ்க் எடுங்க பிரதர்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, டைரெக்டாக 8.5 2 பிளேயர்ஸை பிக் பண்ணிவிடுவேன். இங்கேயே பிக் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம 3 இன்ட்டாக பண்ணிடலாம். டிகாக் அண்ட் இஷான் கிஷன் டேரெக்டாக நம்ம உள்ளே வந்துடலாம். சப்போஸ் நமக்கு வந்து ஹென்ரி கிளாஸன் நமக்கு வேணும்னா நீங்கள் டேரெக்டாக டிகாக் அண்ட் இஷான் கிஷன் யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணி பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கான்செப்டை வந்து நீங்கள் விடாதீங்க. அதே போல் 8.5 இன்னொரு பிளேஸை நம்ம கூடுதலாக எடுக்கலான்னா நீங்கள் அபிஷேக் சர்மா போகலாம், இல்லைனா சமி போகலாம். இப்போ அபிஷேக் சர்மா, ஷமி இந்த மாதிரி 3 பிளேயர்ஸ், மேபி 4 பிளேயர்ஸ் நமக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க. மேபி 3 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரிஸ்க்காக கொஞ்சம் போகணும், நான் சமி எடுத்துகிட்டு போகிறேன்னா சமிக்கு போகலாம், இல்லைனா அபிஷேக் சர்மா டேரெக்டாக போயிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு கான்செப்ட். சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்போஸ் நான் இஷான் கிஷன் அண்டு டிகாக் யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணுறேன்னா மேபி இஷான் கிஷன் தான் ட்ராப் பண்ண பார்ப்பீங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 11 நமக்கு வந்து மேபி நமக்கு வந்து ஒரு யூசேஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம சேப்பு. நமக்கு வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் கிரெடிட் வரைக்கும் நம்ம சேப் ஜூனில் தான் இருந்தாகணும். அப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு நம்ம போய் ஆகணும். பட் இங்கே ஒரு கால்குலேஷன் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்லும் பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அபிஷேக் சர்மா டேரெக்டாக நீங்கள் ரிஸ்க் பண்ணலாம். அபிஷேக் சர்மா டு முகமது சமி, இல்லை அபிஷேக் சர்மா டு டேரெக்டாக ஹென்ரி கிளாஸன் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டர் தாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். சரி, ஓகே. இது ஒரு கான்செப்ட். இப்போ வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ மேபி நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் படி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸனை விட்டுட்டு இஷான் கிஷனே நம்ம வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு ஸ்குவாடுக்கு வருவோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்குவாடு பார்த்திங்கன்னா நம்ம 8 வருவோம். 8 பாருங்கள், வெங்கடேஷ் ஐயர் அண்டு மேபி இன்னொரு நிதிஷ் ரெட்டி, அடுத்தது ஆண்ட்ரே ரசூல் 3 இன்ட்டு ஹர்ஷல் பட்டேல் வரைக்கும் நமக்கு ஹர்ஷல் பட்டேல், எச் ராணா அண்டு பேட் கம்மன்ஸ் டேரெக்டாக நமக்கு நல்ல குட் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. ஏன்னா பேட் கம்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கிறதுனால இப்போதைக்கு மோஸ்ட்லி அது உங்களோட ஆப்ஷன் தாங்க. இங்கே வந்து மேபி நீங்கள் 2 பேர் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் நிதிஷ் ரெட்டி அண்டு வெங்கடேஷ் ஐயர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், எச் ராணா, இவங்களை வந்து நீங்கள் உங்களோட ஆப்ஷனுங்க. இந்த 8.5 வந்து இந்த மேபி 2 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 7.5 வந்துடுவோம். 7.5 இப்போ உங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களே, எந்தெந்த பிளேயர் எடுக்கணும், எந்தெந்த பிளேயர் இந்த கிரெடிட் ரைஸில் எடுங்க. கிரெடிட் ரைஸில் எடுத்தால் உங்களுக்கு சூப்பர். 7.5 நம்ம அஜின்கே ரகானே பாருங்கள், ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஏன்னா நம்ம மேபி ஒரு பிளேயர் நம்ம வச்சு ஆகணும். சப்போஸ் ஆடம் ஜாம்பா இந்த மாதிரி பிளேயர்ஸ், ஒரு புது பிளேயர்ஸ் உள்ளே வந்தால் நீங்கள் 7.5 நீங்கள் மேக் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அண்டு 7.5 ரகானே அண்ட் ரிங்கு சிங் நீங்கள் யாரை எடுப்பீங்க, இது உங்களோட கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். நீங்கள் ஒரு பிளேயர்ஸ் 7.5 ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மெயினி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம 8ல் 2 கொடுத்துட்டோம்.
8ல் 2 நம்ம யாரோ ஒருத்தர் பிக் பண்ணிப்போம். உங்களுக்கு வந்து டெமோக்கோசரம் பிக் பண்ணிப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசூல், நிதிஷ் ரெட்டி கூட நம்ம இப்போ பிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், எச் ராணா அது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 9 பிளேயர் மேக் பண்ணிட்டோம். 9 பிளேயரை நீங்கள் என்ன ஸ்குவாடில் மேக் பண்ணுறீங்கன்னா மேபி 9 பாயிண்டில் மேபி 3 பிளேயர்லேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 3 மேபி 3 உள்ளே இருந்தாகணும். அதில் எந்த மாற்றம் இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும்னா 4வது பிளேயரை வந்து நீங்கள் அண்டு இஷான் கிஷன் ஆண்ட்ரி கிளாஸனை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேபி நீங்கள் இதுதான் உங்களுக்கு காமன். அடுத்தது நமக்கு வந்து 8.5ல் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அண்டு டிகாக்குங்க. நீங்கள் இதில் வந்து இதுலேயும் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு டேரெக்டாக அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு முகமது சமி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு. நீங்கள் மாற்றி பிக் பண்ணிக்கோங்க. இப்போ லோ பிக்கு வந்துடுவோம். இப்போ லோ பிக்கில் வந்து இம்பாக்ட் பிளேயரு உங்களுக்கு மெயினாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த 6.5 கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளேயர் தேடியே ஆகணும். 6.5ல் உங்களுக்கு ஒரு பிளேயர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கேம் சேஞ்சரை பண்ண முடியும். அதை நம்ம யாரை பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 8.2ல் பெட் கமன்ஸ் இருக்கார் ஓகேங்களா. அவருக்கும் வந்து 4 ஓவர்ஸ் இருக்குது, பேட்டிங் கான்செப்ட் இருக்குது. அவரும் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. பட் உங்களோட ரிஸ்க் இப்படி தான் இருக்கணும் பிரதர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இனி வரும் இந்த மேட்ச்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 6.5ல் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் லாஸ்ட் மேட்ச் வந்து கேம் சேஞ்சர்ஸ் யார் அங்கித் வர்மா ஓகேங்களா. அதுவும் 6.5ல் தான் அவரும் வந்து ஒரு கேம் சேஞ்சர் இருந்தார் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ரகுவன்சி இப்போ இந்த 2 பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியங்க. யாராவது ஒருத்தர் இந்த 6.5ல் கண்டிப்பாக இந்த மேட்சை சக்ஸஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஒரு பிளேயர்ஸு சப்போஸ் நான் பாருங்கள் அண்டு அங்கித் வர்மா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 10 ஆயிடுச்சு. இப்போ ஓகேங்களா. இப்போ 10 பிளேயர் வந்து நம்ம இந்த பிளேயர்ஸ் தான் நம்ம உள்ளே எடுக்கணுன்றது கிடையாது. இது ஃபார்மட் ரேஷியோ ஓகேங்களா. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு நல்ல குவான்டிட்டி பிளேயராக நம்ம பிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பிளேயராக வந்து நம்ம 7.5 இந்த 7ல் நம்ம எதுவுமே ஒன்றும் கை வைக்கல. 7ல் ஒரு பிளேயர்ஸை தேடுங்க. கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டை கூட கேளுங்க. பாருங்கள் முல்டர் இருக்கார், இவர் வந்து ஒரு நல்ல பிளேயரு. அதே போல் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட ரொட்டேஷனை வந்து மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே போல் ஜான்சன் இருக்காங்க பாருங்கள், ஸ்பேசர் ஜான்சன் அண்டு அங்கித் வர்மா. இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் இந்த 6.5ல் கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு வந்து சூப்பராக இருக்கும். மேபி நம்மளோட ஆப்ஷன் குட் ஆப்ஷனாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் 9.2 பிக் டு 8.5 8.5 டு 8 இந்த மாதிரி கால்குலேஷன் மாற்றுங்க. இல்லை 8.5ல் நீங்கள் ஒரு பிளேஸ் வைக்கிறீங்கன்னா 9க்கு போகலாம் வைஸ் கேப்டனு. நிறைய ரொட்டேஷன் இருக்குது. மேபி நான் அப்கமிங் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். இந்த மேட்சை நீங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னா 9 பாயிண்டில் 3 பிளேயர் மேபி ட்ரை பண்ணிடுங்க. 8.5ல் 3. இப்போ வந்து நமக்கு 6 பிளேயர் இங்கே வந்தாச்சு. 8ல் 2 ஓகேங்களா. 7ல் மேபி 1 இல்லைனா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஏதாவது நான் 7ல் வேணான்ற போது நீங்கள் 5.5 இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சா கூட நீங்கள் போகலாம். பட் 7 பாயிண்ட் நம்ம சொல்லியாச்சு. அண்டு 7 பாயிண்ட் அண்டு 6.5ல் ஒரு பிளேயர் இருந்தே ஆகணுங்க. மேபி இது தாங்க உங்களோட சக்ஸஸ்க்கு மேபி நல்ல ஒரு ரொட்டேஷனை இந்த மேட்ச்சை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கமெண்டில் தெளிவாக நீங்கள் நெக்ஸ்ட் மேட்ச்லேயே நீங்கள் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் இருக்க போது மேபி ட்ரை பண்ணுங்கள் பிரதர். கேப்டன் வைஸ் கேப்டனும் நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரைவர்ஸ் ஹெட்டு நம்ம கேப்டன் கொடுக்குறோன்னா டேரெக்டாக டிகாக் வைஸ் கேப்டன் போகலாம், தப்பே கிடையாது ஓகேங்களா. டேரெக்டாக போகலாம். இப்போ இஷான் கிஷன் நீங்கள் 8.5 கொடுக்குறீங்கன்னா டேரெக்டாக ஒரு சுனில் நரேன் இல்லை ட்ரைவர்ஸ் ஹெட்டு ஈஷாப்பெல்லாம் இல்லை வருண் சக்கரவர்த்தி டேரெக்டாக உங்களோட காமன் அப்படியே டிஃப்ரென்ஸாக மாற்றுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுங்க. அதே போல் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு அப்டேட் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.